கல்லொடு சிவனும் அவ்வியற் பெயரே கொள்வழி உடைய பலவரி சொற்கேங்கிறது தொல்காப்பியம். கள் என்பது அகிரிணைக்குத்தான் வரும் என்று சொன்ன தொல்காப்பியரே கூட அதை உயர்தணைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார். சில இடங்கள்ல உயர்தணைக்கும் பயன்படுத்தி இருக்கிறார். மக்கள் என்று சொல்லுகிற போது அது இப்போது வழங்குகிற அந்த பொருள்ல பண்டைய காலத்துல வழங்கல. இப்போது மக்கள் என்றால் பீப்புள், ஆங்கிலத்துல பீப்புள்னு சொல்லணும். ஆனா மக்கள் என்பது எந்த அடிப்படையில பண்டை காலத்தில் வழங்கினார்கள் என்றால் மகவு என்பது ஒருமை. மகவு அகிரிணை தான், குழந்தை அகிரிணை தான். குழந்தை தவழ்ந்தது, குழந்தை பேசிற்று என்றெல்லாம் வருவதெல்லாம் அகிரிணையைத்தான் குறிக்கும். அதற்கென்று ஒரு அறிவு நிலை வருகிற போது, அறிவு மலர்ச்சி வருகின்ற போதுதான் அது உயர்தணையாகும். அதாவது நான் விளையாட்டாக சொல்வது உண்டு, இடுப்புல தாய் ஒரு ஆடைய கட்டி விடுகிறார். ஒரு குழந்தைக்கு வற்புறுத்தி இது இல்லாம இப்படி எல்லாம் போகக்கூடாதுப்பா தெருவுக்கு அப்படின்னு. அந்த குழந்தை சரின்னு கட்டிக்கிட்டு உடனே என்ன பண்ணுது, கொஞ்ச நேரத்துல அவுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போகுது. அதுதான் அகிரிணைக்கு அதுக்கு வேறுபாடு இல்லை. அப்ப அந்த நிலையில தன்னுடைய மானங்காத்து கொள்ளுகின்ற, நாணம் கொள்ளுகின்ற அந்த பருவம் வருகிற போது, அந்த உணர்ச்சி வருகின்ற போதுதான் அது உயர்தனை ஆகிறது. அதனால மகவு ஒருமை, அகிரிணை ஒருமை, அதற்கு பன்மைதான் மக்கள் பண்டை காலத்துல. அதுவே பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய அதையும் குறிக்க தொடங்கிவிட்ட பிறகு உயர்தணைக்கும் கள் வரலாம், ஒரோவழி வரலாம் என்ற ஒரு நிலை தோன்றியது. அத பலர்பால் விகுதியாயிட்டாங்க, விகுதியாக ஆக்கிட்டாங்க. மனிதர்கள் என்று சொல்லக்கூடாது, பிழைதான். அது தொல்காப்பியர் என்ன சொல்றாரு, இலக்கணமருங்கின் சொல்லாரல்ல. அதெல்லாம் இலக்கணம் ஆகாது. ஆனா வழக்குல வந்துருச்சு, என்ன செய்யறது? அதனால இலக்கணம் இல்லை என்ற உணர்வோடு அதை கையாளுதல் உண்டு. ஆழ்வார்கள் பாடல்கள்ல இன்னும் பெரிய வேறுபாடு. என்பனகள்பாங்க அவங்க. கல் விகுதிக்கு மேல் விகுதியாக இந்த கல் அங்க வரும். அதெல்லாம் அவரவர்களுடைய செய்யுள் உரிமை. ஷெல்லி சொல்லுவான், poets are the unacknowledged legislators of the world. அதாவது பாட்டு எழுதுகிறவனுக்கு அவ்வளவு விடுதலை உணர்ச்சி உண்டு. அவனை யாரும் இப்படி எழுதணும் இப்படி எழுதக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது அவனுடைய உணர்ச்சி, அது அவனுடைய பாட்டு. அவன் போட்ட இலை, அவன் போட்ட பந்தி, அவன் போட்ட உணவு, அப்படி போயிடும். அதனால அதை பிழை என்று சொல்ல முடியாது. இப்படி எழுதியிருக்கிறார்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனால் அது இலக்கணம் இல்லை என்று தெளிவாக தொல்காப்பியர் அதை வரையறுத்தார். பின்னால வந்தவர்கள் இந்த கல்விகுதிய விருப்பம் போல உயர்தணைக்கெல்லாம் எழுத தொடங்கிட்டாங்க. அதாவது ஐயன் என்பது ஒருமை, நகர ஒற்று ஒருமைக்கு வந்தது. ஐயன் என்றால் வியப்புக்குரியவன் என்று பொருள். ஐ வியப்பாகுங்கிறது தொல்காப்பியம். ஐ என்றால் வியப்புக்குரியவன், தலைவன். அதாவது வீட்டுல தந்தையை சில பகுதிகளில் ஐயான்னு சொல்லுவாங்க. என்ன பொருள்? வியப்புக்குரியவர், வியத்தற்குரியவர், மரியாதைக்குரியவர். அந்த பொருள்ல தான் ஐயன், அது ஒருமை. அதுவே பன்மையாக வருகிற போது ஐயர், ஐயர் வந்தார் அப்படின்னு சொன்னா ஒருவர் அல்ல பலர் என்று பொருள். அது பண்டை உரைநடை, பண்டை இலக்கணம். அது என்ன ஆச்சுன்னு கேட்டா, ஐயா என்றால் விழி, அது பெயர் இல்லை. விழியேற்ற பெயர் ஐயாங்கிறது. நான் கூட பாடநூல்ல கூட நான் எழுதினேன், அம்மா என்பது பெயர் இல்லை, விழியேற்ற பெயர். அது அம்மாள் என்பதுதான் பெயர். அது அகர ஒற்று வந்தது, அது பெண்பாலை காட்டுகிறது. பாலறி விகுதி வேண்டும். பழந்தமிழ்ல அது சரியா இருந்தது. பாலறி விகுதி வேண்டும். அம்மான், அம்மாள், அக்காள் என்று பாலறி விகுதி பெற்றுத்தான் வர வேண்டும் என்பது இலக்கணம். யாரும் இப்ப அதை பொருட்படுத்துறது இல்லை. காரணம், மொழி புலமை வர வர குறைந்து போய்விட்டது. நெடுக கற்றவர்களிடத்தும் கூட இந்த பிழைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தொல்காப்பியர் ரொம்ப அன்பா சொன்னாரு, பிழைன்னு சொல்லாம நாகரிகமா இலக்கணமருங்கின்னு சொல்லாரல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த கல்விகுதி இப்ப விருப்பம் போல ஐயா அப்படின்னு சொன்னா விழி, ஐயன் என்று சொன்னால் ஒருமை, ஐயர் என்று சொன்னால் பன்மை, ஐயர்கள் எழுதினாங்க.
அது இலக்கணம் அறிஞன் சொல்லாரல்ல என்று கொள்ளத்தகும். அப்புறம் ஐயா அவர்கள்னு வேற எழுதினாங்க. அதாவது வர வர மாந்தரை தொடுகின்ற ஒரு உணர்வு, மிக தங்களுடைய பணிவை மிகுதியாக புலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செயற்கை மனப்பாங்கு, இதெல்லாம் தான் இந்த கல்விகுதியினுடைய பெருகிய ஆட்சிக்கு காரணம். நல்ல தமிழ்ல எழுதுகின்றவர்கள் இதனை தவிர்க்கணும். அதை தவிர்த்து பாலரை விகுதிகளை பயன்படுத்தி எழுதணும். அதனால மாடுகள் எழுதலாம், பிழை இல்லை. ஆனா நம்முடைய பழந்தமிழ்ல இந்த கல்விகுதி இல்லாத காலத்துல மாடு வந்தன என்றால் வினைமுற்று தான் காட்டணும். எழுவாய் காட்ட வேண்டும் என்று தேவையில்லை. வந்தன என்ற அந்த பன்மையை காட்டும். அது காலம் செல்ல செல்ல இந்த கல்விகுதி நம்மை பெரிதாக ஆட்கொண்டு விட்டது. அதை அகிரணைக்கு பயன்படுத்தினா குற்றம் இல்லை, அதை உயர்தணைக்கும் பயன்படுத்துவது என்பது பிழையா அல்லது இலக்கணம் அறிஞன் சொல்லார் அல்லவா என்று நாம தான் பார்க்கணும்.